சார், மகர ராசியில் வரக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் சார்? மகர ராசிக்காரர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தாய் தந்தையருக்கும் இவங்களுக்கு இடையில ஒரு கருத்து மாறுபாடு இருந்து ஒரு சாபம் வந்திருந்தாலும் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு தந்தையோட அதிக இடத்துல ஒத்து போகாது. அப்பாவோட கருத்து மாறுபாடு இருக்கும், இல்லாட்ட அப்பாவை திட்டுவாங்க, அம்மாவை கூட ஏற்றுக்கிடுவாங்க, அப்பாவை திட்டுவாங்க. இது மகர ராசிக்காரங்க இயல்பு. இவங்களுக்கு அந்த தோஷங்கள் நிற்கும். அப்போ இவங்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கூடி வரணும்னா மகர ராசியில் முதல்ல உத்திராட நட்சத்திரம். இவங்க என்ன பண்ணணும்னா ராமர் இருக்கார் பாருங்க, ராமருக்கு பானகம் படைக்கணும். பானகம் படைத்து அதே மாதிரி தேங்காய் சாதம் இந்த இரண்டையும் படைத்து அவரை வழிபட்டுக்கிட்டு வந்தாலே இவங்களுக்கு நல்ல முறையில் கூடி கல்யாணம் கூடி வரும். ராமர் ஜாதகத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள். அடுத்தது திருவோணம் நட்சத்திரம். இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா கல்யாண தடை விலகிறதுக்கு இட்லி இருக்குது பாருங்கள். இட்லியில் எள்ளு பொடி, மிளகா பொடின்னு சொல்கிறோம். மிளகா பொடியை உளுந்துலேயும் சிலர் தயாரிக்கிறாங்க, எள்ளு வச்சு தயாரிப்பாங்க. இது எள்ளு பொடி நான் சொல்கிறது. அந்த எள்ளு பொடி தடவி நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு பொடி தடவி அந்த இட்லியை ஏழைகளுக்கு, சிவன் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தானம் பண்ணணும். சனிக்கிழமை அப்படி பண்ணிக்கிட்டு வரணும். அப்படி செய்து கொண்டு வந்தால் ஒரு 4 இட்லியாவது இவங்க தானம் பண்ணணும். அப்படி செய்து கொண்டு வந்தால் அப்படி அன்னதானம் செய்கிற போது இவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கூடி வருது. இது திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு திருமண தடை இருந்ததுன்னா பசு, காமதேனு இருக்கு பாருங்க, பசுவிற்கு அகத்திக்கீரை அது கொடுக்கணும். தங்களுடைய சாப்பாட்டில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிடணும். இவங்க சாப்பாட்டில் முருங்கைக்கீரையை சேர்க்கணும், பசுவுக்கு கண்டிப்பாக அகத்திக்கீரை கொடுக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா திருமண தடை விலகிறத கண்கூட பார்க்கலாம். சார், அடுத்து கும்ப ராசியில் வரக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார்? கும்பராசியை சேர்ந்தவங்க தந்தையினால் ஏற்பட்ட தோஷம், தந்தை வர்க்கத்தாரால் ஏற்பட்ட தோஷம், இதனால் திருமண தடையை கொடுக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை